அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் பயன்மரம் செங்குட்டுவன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். சார் செங்குட்டுவன் சார், நீங்கள் ஆரம்பிக்கலாம் சார். அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் சார். சார், உங்கள் வாய்ஸ் கேட்கல சார். செங்குட்டுவன் சார், நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் இந்த நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வெளியில போயிட்டு உள்ள வர மாதிரி இருக்கு சார். இது பரவாயில்ல. செங்குட்டுவன் சார், நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் சார். சார் வந்து 2 ஐடியில் இருக்காங்க போல தெரியுது. ஒரு ஐடி உள்ள இருக்கு, இன்னொன்னுல போயிட்டு வர மாதிரி இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்படிதான் நினைக்கிறேன் சார். சார் பயன்மரம் லெஃப்ட் அப்படின்னு திருப்பி வருது சார். செங்குட்டுவன் சார், நான் பேசுகிறது கேட்குதுங்களா? அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்கள் பேசுகிறது எதுவுமே கேட்கல சார். செங்குட்டுவன் சார், சார் ஹெட்செட் ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க சார். மேபி அது ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மைக் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் சார். நீங்க பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது சார். செங்குட்டுவன் சார், நீங்கள் ஹெட்செட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதனால் கூட கேட்காமல் இருக்கலாம். சார் ப்ளீஸ் ரிமூவ் மீன் சார் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சார் நீங்க ஃபவுண்டர் சார், நீங்க சாரை வந்து வெளில இது பண்ணுங்க. திருப்பி அவங்க சார் உள்ள ஒரு ட்ரை பண்ணுங்க சார். சார் வந்துட்டாங்க நினைக்கிறேன் சார். இப்ப கேக்குதா? சார் கேக்குது சார். ஓகே குட். பரவாயில்ல. எல்லாரையும் பாக்குறதுல பேசுறதுல எனக்கு மகிழ்ச்சி. சார், ஏதோ ஒரு நெட்டிவ் விஷயம்னால உங்கள்ட்ட பேச முடியல. ரைட். இப்ப கிளியரா இருக்குதா சார்? சார் வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. வெளில வந்துட்டேன், மாடிக்கு வந்துட்டேன்.
சார் இந்த இந்த டாபிக்கை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பி. என்னடா டிஃபரெண்டா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இது எனக்கு சந்தோஷம். பிசினஸ் கம்யூனிகேஷன் சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து பிசினஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் இருக்கிற ப்ரொஃபஷனுங்கிறதுனால நான் எதுவும் பண்ணாம இருந்துட்டு இருக்கிறேன். பிசினஸ் மேல எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பிசினஸ் சாதாரணமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ற பிசினஸ்ல எல்லாம் சின்ன சின்னதா நான் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லிட்டே இருப்பேன். நீ இப்படி பண்ணுமே அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதை இது கூப்பிட்டது எனக்கு இன்னும் சந்தோஷம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்ல? கண்டிப்பா சார். ஓகே ஓகே. குமரேஷ் நீங்க பண்ணலாமா அப்படி? சார் எனது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது சார். இந்த மொபைலில் பண்ணியிருக்கேன், அதனால் பண்ண முடியாது சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் எடுக்கணும் இதில்? சார் அங்கே 3 டாட் இருக்கும். அந்த ரெட் பட்டனுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். இன்கால் மெசேஜ் சரி ஓகே. ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க சார். ஷேர் ஸ்க்ரீன் வருது சார். இப்போ பண்ணலாம்ல? வருது சார், உங்க ஸ்க்ரீன் வருது சார். ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். ரைட். இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபோட்டோ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் சென்னையில் ஒரு இடத்துல நான் பார்த்தது. வருதா சார் உங்களுக்கு? சார் ஸ்க்ரீன் வந்துட்டு போயிடுச்சு சார். இப்போ உங்களுடைய இது ஐடி மட்டும் தான் சார் இருக்கு, ஸ்க்ரீன் வரல சார். ஓ அதாவது சார் இந்த இப்போ தெரியுதா சார் உங்களுக்கு? உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆயிருக்கு சார். ஓ கேமரா ஓப்பன் ஆயிருக்கா? ஆமா சார். பிளாக்கா இருக்கு சார். ஓகே ஓகே சார். ஸ்கிரீன் ஷேருங்கிறது எப்படி சார் பண்ணணும்? அந்த 3 புள்ளியை தொட்டு தானே சார் பண்ணணும்? ஆமா சார். அதை தொட்டுட்டீங்கன்னா ஷேர் ஸ்கிரீன் இருக்கும் சார். ஸ்கிரீன் ஷேர்னே ஆப்ஷன் இருக்கும் சார். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். எடுத்துட்டேன் சார். எஸ் சார், எடுத்துட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார், வெல்கம் சார். இப்போ வந்துடும். எஸ் சார், எஸ் சார். உங்க மொபைல் ஸ்கிரீன் ஃபுல்லா வருது சார். இப்போ பாருங்களேன். இப்போ நான் வந்துட்டு இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்களேன். இது நான் ஒரு ஹோட்டல்ல எடுத்தது. இது தெரியுதா பாருங்க? நல்லா இருக்கு சார். நிறைய கப்ஸா இருக்கு சார். இது என்னன்னா ஒரு ஹோட்டல்ல நான் எடுத்தது சார். இது போன நவம்பர் மாசம் 18ஆம் தேதி சென்னை போயிருந்தப்ப எடுத்தது சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹோட்டல்ல கப்பையை ஒட்டி வச்சுட்டாங்க. கப்பு படம் போடாம கப்பையை ஒட்டி வச்சுட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம். என்னடா இது இவ்வளவு இது பண்றாங்க? இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க? சரி நாங்க தான் ஹோட்டல் பிசினஸ்ல பெஸ்ட் இந்த ஏரியால அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இந்த கம்யூனிகேட் நம்மள பண்றாங்க பாருங்க. அட்ராக்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. இதுதான் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க இன்னொரு சைட்ல அதே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒட்டி வச்சுட்டாங்க பாருங்க. இது பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பாருங்க ஸ்பூன்ஸ் வச்சிருக்காங்க, வச்சுட்டாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அவங்கன்னா, நாங்க தான் பெஸ்ட். நீங்க இங்க எங்க ஹோட்டல் தான் நீங்க வந்து சாப்பிடணும். நாங்க அந்த அளவுக்கு நாங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம். எங்களுக்கு வந்து உடல் பொருள் ஆபி எல்லாமே இந்த ஹோட்டல் பிசினஸ் தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க. இதை பார்த்தோன்னா எனக்கு அதான் தோணுச்சு. அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இதை பண்றேன். அதே ஹோட்டல்ல இன்னொரு சைட்ல 3 சைட்ல நான் பார்த்ததுல இதை பாருங்க. செவுத்துல இதெல்லாம் செவுத்துலயே ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த டேபிள் தெரியுது, ஃபேன் தெரியுது பாருங்க. அந்த ஃபேனுக்கு கீழே எப்படி இந்த செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க. வால் மவுண்டட் ஃபேன்ல வால் மவுண்டட் பிளேட் ஆக்கி ஒட்டி வச்சுட்டாங்க. ஸோ இந்த என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இந்த கான்ஃபிடென்ட் லெவல் பிசினஸ்ல இருந்தாங்க. அந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ரத்தத்துல அப்படியே ஊறி போயிருக்கு இந்த பிசினஸ்ல இருந்தாலும் பண்ண முடியும்ட்டு. அதுதான் அவங்க நம்மள்ட்ட சொல்ல வராங்க. ஏன் நாங்க தான் பெஸ்ட் ஹோட்டல் இந்த ஏரியால அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வராங்க பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இது வந்து கம்யூனிகேஷன்ல ஒரு பார்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துல இன்னொரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். போன மாசம் நான் வந்து இதுக்கு போயிருந்தேன். அதாவது குருவாயூர் போயிருந்தேன் சார். தெரியுதா சார்? கிளியரா இருக்கு சார். சூப்பர். This glass has been specially cleaned for your protection இருக்கு சார். சூப்பரா இருக்கு. இது வந்து ஹோட்டல் ராதயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹோட்டல் குருவாயூர் 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருந்தேன் சார். லாஸ்ட் மந்த் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி போயிருந்தேன் சார். சனிக்கிழமை காலம்புரை.
கொண்டு போய் எங்க கேப்ல போய் இறங்கினோடனே என்ன ரூம் கொடுத்தாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் மேரேஜுக்காக போயிருந்தேன். சண்டே அன்னைக்கு மேரேஜ், சாட்டர்டே போயிட்டோம். இது நான் பக்கத்துலேயே அந்த கிளாஸ் பக்கத்தில் நான் அந்த இதெல்லாம் கெட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க. சுகரு, சன்ரைஸ், டீ, டிப் டீ, மில்க் பவுடர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் இதை வச்சுருந்தாங்க, இந்த கிளாஸ் வச்சுருந்தாங்க. இது என்னமோ அது எழுதியிருக்கிறேன்னு பார்த்தா இந்த வார்த்தை திஸ் கிளாஸ் ஹாஸ் பீன் ஸ்பெஷலி கிளீன்டு ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் எழுதியிருந்தது. இதுல தான் என்ன சொல்ல வராங்க, நம்மள கம்யூனிகேட் பண்ண வராங்கன்னாக்கா, ஏன்னா இப்ப இது எப்படி எதனால இது மாதிரி செய்யறாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தப்ப, நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து டீ குடிக்கும் போது, கலக்கி தண்ணி குடிக்கும் போதோ நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். யார் யூஸ் பண்ணதோ நம்ம போய் குடிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அதை போக்குறதுக்காக அவங்க எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. அதை அழகா கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பேப்பரே ஒட்டி விட்டாங்க. இது எனக்கு அப்படியே பெரிய ஆச்சரியம் பாருங்க. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க நமக்கு. எங்க ஹோட்டல் வந்து இந்த கிளாஸ் வரைக்கும் ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. அதே ஹோட்டல்ல உள்ளார ரெஸ்ட் ரூம் போனா அந்த சீட்டு கவர் பண்ணி பேப்பர் ஒட்டினாங்க. சரி ஏதோ மெயின்டெனன்ஸ் போல இருக்குன்னு பார்த்தா அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்தா அதுல எழுதிருக்கு பாருங்க, this seat has been disinfected with care for your production. பாருங்க, அந்த டாய்லெட் சீட்டு கூட நம்ம ஹெசிடேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் உட்கார்ந்தா அந்த இடத்துல நம்ம ஒரு ஹெசிடேஷன் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி, வேற யாரும் உட்காந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. என்ன சொல்ல வராங்க இதுல இருந்து. டாய்லெட் வரைக்கும் நாங்க 100% பியூரா தான் வச்சிருப்போம், கிளீனா தான் வச்சிருப்போம், நீங்க தைரியமா இருக்கலாம். நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனை போக்குறாங்க பாருங்க. இதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா போயிட்டுங்க. The seat has been disinfected with care for your production கொடுக்குறாங்க. சரி, நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பாருங்க, அந்தப்படி ஒரு வித்தியாசம். அப்புறம் இது வந்துங்க, இந்த போட்டோ ஜனவரி மாசம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8:30 மணிக்கு எடுத்த போட்டோ. டிமார்ட்னு திருச்சியில இருக்கு. ரோட்டரி கான்ஃபரன்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருந்தோம். அப்போ நான் அந்த போட்டோ எடுத்தேன் இந்த டிமார்ட்ல. இந்த நம்ம கார் பார்க்கிங்க்கு பக்கத்திலேயே இந்த ட்ராலி கிடந்தது. என்னடான்னு பார்த்தா, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு இந்த ட்ராலியோடயே வந்துடலாம், பில்ல போட்டுட்டு கார் பார்க்கிங்ல வந்துட்டு நீங்க கார்ல எடுத்து வச்சுட்டு அந்த ட்ராலி அங்கேயே விட்டுட்டு போயிடலாம். எப்படி பாருங்க, இதுல என்ன சொல்ல வராங்க, நீங்க கொஞ்சம் கூட கஷ்டப்பட வேண்டியதில்லை, எல்லாமே நாங்க உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி தரோம். இதான் கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ அட்ராக்ஷன், இந்த கம்யூனிகேஷன் மூலியமா நம்மளை அட்ராக்ட் பண்றாங்க. எப்பா நீங்க வந்துட்டீங்கன்னா எங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீ தள்ளிட்டு கூட, அதாவது எல்லாத்தையும் எடுத்துட்டு கூட போக வேண்டியது கார் வரைக்கும். நாங்களே அந்த ட்ராலிலேயே நீ அப்படியே எடுத்துட்டு போ. அதே மாதிரி அந்த ஸ்லோப்லாம் போட்டிருக்காங்க, அந்த சரிவு பாதையெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு அழகா கொண்டு வந்து கார் பார்க்கிங் வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ எப்படி பாருங்க, எப்படி அந்த அட்ராக்ஷன், எப்படி அந்த ஒரு இது சொல்ல வர்றது கருத்து பாருங்க. இது வந்து லாஸ்ட் வீக் நான் எடுத்தது. இங்க நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல வாஞ்சூர்னு ஒரு இடம் இருக்குது, திருப்பட்டினம், திருமலை ராயன்பட்டினத்துக்கு முன்னாடி. அங்க பெட்ரோல் போட போனேன். அங்க பெட்ரோல் போட இடத்துக்கு பக்கத்துலயே இங்க இதை பார்த்தேன். இது என்னன்னு கேட்டேன். காருக்கு வந்து ஏர் பிடிக்கிறதுங்க அப்படின்னாங்க. நான் பேசிட்டே இருக்கிறேன், இந்த போட்டோ எடுத்துட்டு நவுறேன், ஒரு கார் வந்து நிக்குது. ஒரு இந்த மேன் வந்து இந்த பையன் வந்து பெட்ரோல் போடுறாரு, பின்னாடி பக்கத்துல ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஓடியாராங்க, ஓடியாந்து 4 பேர் ஓடியாராங்க, ஓடியாந்து 4 வீலு காது பிடிக்கிறாங்க. இது எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நிமிஷத்துல, தட் இஸ் நான் வண்டி எடுத்துட்டு திரும்புறேன், கார் வந்து நிக்குது, 4 பேர் ஓடியாரான். இந்த இன்னொரு ஆளு பெட்ரோல் போடுற அந்த சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, வந்து டக் ஒரு நிமிஷத்துல பெட்ரோலையும் போட்டுட்டு யாரையும் பிடிச்சிடுறாங்க. மொத்தம் 5 பேர் ஒர்க் பண்றாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அவங்க, சரி நீங்க வந்து ஏர் பிடிக்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க எங்க பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஏர் பிடிக்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்க உங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுத்துருவோம்ட்டு சொல்ல வராங்க பாருங்க. எப்படி ஒரு இன்னோவேட்டிவா பண்ண வராங்க பாருங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது அட்ராக்ஷன், கஸ்டமர்ஸ் அட்ராக்ஷன், அண்ட் ஆல்சோ தே கம்யூனிகேட் தட் யூ won't waste your time to fill the air for your 4-wheeler அப்படின்னு சொல்ல வராங்க. இதான் கம்யூனிகேட் நம்ம பண்ண வருது. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயங்க. இது வந்து இப்ப இந்த மாசம்
மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஹோட்டல். இது வந்து அப்படின்ட்டு அந்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லவ் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அட்ராக்ட் பண்றாங்க. என்ன சொல்ல வராங்க, நீங்க வந்து அன்போட இந்த இதுக்கு ஹோட்டலுக்கு வாங்க, பானிபூரி கான்டெஸ்ட் பல ஃபேம்னு போட்டுவிட்டு எல்லாரும் 26, 27 வரைக்கும் போட்டுட்டே இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பானிபூரி சாப்பிட்ற போட்டி வச்சாங்களாம். அதுல எத்தனை ஜெயிச்சாங்கன்னு வைக்கிறது பாருங்க, ஒரு அட்ராக்ஷன். இந்த மேடம் வந்து 13 சாப்பிட்டுருக்காங்க, இவர் 24 சாப்பிட்டுருக்காரு 2023. இத பாருங்க, அதே ஆளு கணேஷா, ஆமா அதே கணேஷ் இங்க 23 தான் சாப்பிட்டுருக்காரு, அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. கீதாஞ்சலி 22 சாப்பிட்டுருக்குது. இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம். இது என்னன்னு பார்த்தா, பானிபூரி நல்லா இருக்கும் போல இருக்குது இந்த ஹோட்டல்ல அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, அதுல இன்னொரு விஷயத்துல இந்த மாதிரி நம்ம இதுலலாம் IPL எல்லாம் வர மாதிரி அந்த வால் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து பிரைஸ் கொடுக்கறதுக்கு, அந்த போஸ்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. இந்த இது பாருங்க, அதோட அந்த ஹோட்டல் பேர் எழுதி ஒரு அட்ராக்ஷன் பாருங்க. இதுல என்ன சொல்ல வராங்க, பா நாங்க பெஸ்டா பண்றோம்ப்பா, கஸ்டமர் கேர் நல்லா கொடுக்குறோம்ப்பா, நீங்க வாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடரா மாறிடுவோம். கிளையண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவாவே பிசினஸ்ல ஏற்கனவே எனக்கு வந்து ஜேசி டைம்ல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான், பிசினஸ்ல 3 வகையான கிளையண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஒண்ணு வந்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். அவங்க என்னன்னா, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வருவாங்க, அவங்க வந்து டீலிங் முடிப்பாங்க, டீலிங் முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைடா அவங்க போயிடுவாங்க. இந்த நிறுவனத்தை பத்தி வெளியில சொல்றதோ அல்லது குறை சொல்றதோ அல்லது நிறைகளை சொல்றதோ இருக்கவே இருக்காது. அவங்க அளவுல நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரா இருப்பாங்க, அவங்க வெளியில போக மாட்டாங்க. இது சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். இன்னொன்னு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 100 பேர்ல 2 பேர், குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருப்பாங்க டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளில போய் சொல்லி விட்டுருவாங்க, ஏப்பா இது நல்லா இல்லப்பா, ஒன்றும் சரியில்லை. ஒண்ணுமே சின்ன விஷயம் அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காம போயிருக்கலாம். தண்ணி வந்து ஹோட்டல்ல தண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டா வச்சிருக்கலாம், அது தண்ணி சரியில்லை, சர்வீஸ் சரியில்லைன்றுவாங்க. இது டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். அவங்க எங்க போனாலும் குறைதான் சொல்லுவாங்க. 2% இருப்பாங்க. இன்னொன்னு டிலைட்டட் கஸ்டமர். டிலைட்டட் கஸ்டமர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா மாதிரி இந்த நமக்கு வந்து கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ அங்க போப்பா, சர்வீஸ் நல்லா இருக்குப்பா, அங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குப்பான்னு அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிலைட்டட் கஸ்டமர் இவங்க தான் நமக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஸோ நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அவங்க டிலைட்டட் கஸ்டமரா, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் டிலைட்டட் கஸ்டமரா நம்ம மாத்துறது. இதை பாருங்க, இது வந்து நவம்பர் மாசம் 21 லாஸ்ட் இயர் எடுத்த போட்டோ. இது நான் வந்து ஒரு மேரேஜுக்காக சென்னை போயிருந்தேன். அந்த மேரேஜ்ல அது ஒரு ஹோட்டல்ல நடக்குது, பெரிய ஹோட்டல் இது. அதுல இந்த ஹால் வச்சிருக்காங்க. அதுல என்ட்ரன்ஸ்ல 2 கேர்ள்ஸ் லேடிஸ் நின்றுட்டு இருந்தாங்க. நான் என்ட்ரு ஆகிறேன். எனக்கு வந்து இந்த சந்தனம்லாம் கொடுத்து, இந்த கல்கண்டெல்லாம் கொடுத்து, பூலாம் கொடுத்து, பன்னீர்லாம் தெளிச்சு விட்டு வரவேற்றாங்க. நான் கேட்குறேன், ஏங்க இது பிரியா, பொண்ணு பேர் பிரியா தானேங்க அப்படின்னு கேட்குறேன். எங்க அக்கா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு. அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த லேடி சொல்றாங்க தெரியலங்கிறாங்க. எப்படி பாருங்க, இது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த ஃப்ளோர்ல வேற ஏதாவது ஹால்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறேன், தெரியலங்கிறாங்க. இப்படி இருந்தா என்ன? இப்ப என்ன அடுத்த வந்து அது ஆக்சுவலா என்னடான்னு பார்த்தா, A to Z சர்வீசஸ், மேரேஜ் சர்வீசஸ்ல
இவங்களை அலாட் பண்ண டியூட்டி என்ன வரவங்கள வரவேற்கிறது தான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, மண்டபம் பேர் தெரியாது. இப்ப என்ன கம்யூனிகேஷன் நமக்கு என்ன இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னாக்கா இப்ப அடுத்த வாட்டியும் அந்த சர்வீஸ் பண்றவங்களை கூப்பிடுவோமா, இல்ல இந்த மாதிரி அந்த உறவினர் தான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்புறமா பக்கத்துல உள்ள கீழே வாட்ச்மேன் கேட்டேன், சார் 1 மண்டபத்துல தான் நீங்க நடக்குது, 1 ஹால் தான் நடக்குது, நீங்க போங்கன்ட்டாங்க. இதை வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் பாருங்க. எல்லாரும் என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க, ஒஸ்ட் கம்யூனிகேஷன். தட் இஸ் இது என்னன்னு தெரிஞ்சுக்காம யாரு பொண்ணு யார் மாப்பிள்ள என்ன மண்டபம் பேர் என்ன அப்படின்னு தெரியாம வருது. இது ஒஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல ஒரு ஒஸ்ட் பார்ட் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸ்க்காக கோயம்புத்தூர் போயிருந்தப்ப அவங்க வாசல்ல வெல்கம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கக்கூடிய இந்த அட்ராக்ஷன் அவங்க என்ன சொல்ல வராங்க, சரி நான் வந்து எனர்ஜியா இருக்கேன், நீங்க என்ன வந்து உங்களுடைய எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் கூப்பிடுங்க அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க, கம்யூனிகேட் பண்ண வராங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு திருப்பதி போயிருந்தேன். திருப்பதியில அதான் வந்து வாட்டர் பாட்டில் அடல் கிடையாதா, இந்த பாட்டில நான் பார்த்தேங்க. ஒரு ரேட் பாத்தீங்கன்னா 70 rupees போட்டுருந்தது. 70 rupees போட்டுது. என்னப்பா 70 rupees பார்த்தாக்கா ஒரு 20 rupees வந்து மட்டும்தான் அதோடைய காஸ்ட். இந்த பாட்டில கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டோம்னாக்கா 50 ரூபா கொடுத்துருவாங்களாம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்ல வராங்கனாக்கா, வி ஆர் ஈகோ ஃப்ரெண்ட்லி, நாங்க வந்து பொல்யூட் பண்ண மாட்டோம், என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ண மாட்டோம், திருமலையை நாங்க பொல்யூட் பண்ண மாட்டோம், நீங்க வந்து நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அழகா கொடுக்குறாங்க பாருங்க. ஃபுல்லா அதாவது இந்த பாட்டில கொடுத்து அந்த 750 ml கொடுத்துட்டு குவான்டிட்டி கொடுத்துட்டு 70 ரூபா சொல்லிட்டு நீங்க பாட்டில கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பாருங்க. எவ்வளவு ஒரு என்ன திங்கிங், எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பாருங்க. நாங்க ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறத அவங்க பிராண்ட் பண்றாங்க. நாங்க வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம், நாங்க இந்த திருமலையை நாங்க வந்து சுத்தமா வச்சுப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. எவ்வளவு ஒரு ஒண்டர்ஃபுல் பாருங்க. இது வந்து சென்னை சென்ட்ரல்ல என்ட்ரன்ஸ்ல இருந்த ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல எடுத்த நான் போட்டோ. ரேட் பாருங்க, வித் ஜிஎஸ்டியோட, எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி 1333 ரூபா 33 காசு. அதாவது பாதாம் அல்வாவோட விலை, 1 கிலோவோட விலை பர் கேஜி. இதுல இருந்து அவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க, எப்பா எங்க ரேட் இதுதான், நீ இஷ்டம் இருந்தா வாங்கு, இதுக்கு மேல உனக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீ வாங்கு, இதை வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி தான் வாங்கு, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளவுதான். பிராங்கா சொல்லி கொடுறாங்க. ஒரு அவன் நம்ம என்ன நினைச்சிட்டு போவோம், 100 கிராம் கொடுப்பான், 100 கிராம் ஒரு 50 ரூபா இருக்கும், 60 ரூபா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு போனா 100 கிராம் வந்து 130 ரூபா கிலோ. அப்ப என்ன சொல்ல வராங்க, அப்பா நாங்க வந்து காஸ்ட்லியா வச்சிருந்தாலும் நாங்க குவாலிட்டியா வச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்ல வராங்க. இந்த இதுக்கு நீ ஓகே இருந்தா நீ வா. நம்மள எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பாருங்க, ரேட் வச்சு கம்யூனிகேட் கொடுக்குறது. இது நாகப்பட்டினத்துல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியஸ் ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல நான் போன எடுத்த போட்டோ. கவுண்ட் த மெமரிஸ் நாட் த கலோரிஸ்ன்னு போட்டிருந்தது. அது நம்ம எப்படி இதுல இருந்து என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க, எப்பா நீ நல்லா சாப்பிடு, ஐயோ இது வெயிட் போட்டுருமே, இது வந்து ஃபைபர் இல்லாத ஃபுட் ஆச்சு அப்படின்லாம் நீ நினைக்காத, இது நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடிய விஷயம். ஹலோ, என்னுடைய ஷேரிங் இருக்குல்ல? இருக்கு சார், ஸ்கிரீன் இருக்கு சார். எஸ் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம். மதுரையில நான் எடுத்த ஒரு போட்டோ, போன வருஷம் எடுத்த போட்டோ. இது பாருங்க, ஹோட்டல் உதயம், ஹோட்டல் புதிய உதயம், ஹோட்டல் வளைகாப்பு. பாருங்களேன், வளைகாப்பு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். இதுலதான் என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க, சரி எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வந்தீங்கன்னாக்கா வீட்டு முறையில இருக்கும், நாங்க வந்து
எந்த விதமான அதாவது ஹார்ம்ஃபுல் ஃபுட்டெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஹார்ம்லெஸ் ஃபுட் தான் கொடுப்போம் வீட்டு முறைப்படி அப்படி ரேட்டோட போட்டாங்க 5 வகையான சாப்பாடு. இது வந்து நான் எந்த இடத்துல எடுத்ததுனாக்கா நம்ம இதுகிட்ட, அதாவது வடக்கு மாசி வீதியில எடுத்தது இது, ஈழச்சித்திரை வீதியில இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க வந்து ஃப்ளோட்டர்ஸ் அதிகமான பில்கிரிமேஜ் வருவாங்க. அவங்க வந்து ரேட்டும் கம்மியா பார்ப்பாங்க, ஃபாஸ்டா கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, உடனே முடிக்கணும்பாங்க. ஸோ அவங்களாம் பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பாருங்க. இது வந்து ஒரு மேரேஜ்ல எடுத்தது. அவங்க பாருங்க, இது வந்து ஒரு இவங்க தான் அந்த A to Z ஃபவுண்டேஷன்ஸ் அவங்க தான் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே பண்ணுவாங்களே, அதாவது சர்வீசஸ், A to Z சர்வீசஸ், மேரேஜ் சர்வீசஸ். அவங்க பாருங்களேன், அந்த போட்டோ வாங்கி எப்படி இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. தனக்கென்று சமைக்காத ஜீவன் அம்மா, தனக்கென்று சம்பாதிக்காத ஜீவன் அப்பா, நல்லவரன் போட்டு பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ போட்டுட்டாங்க. எங்க ஸ்டாஃபோட கலிக்கோட பொண்ணு மருமகன் போட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓ பா ஒண்டர்ஃபுல், நம்ம வந்து இதை நம்ம வீட்டு கல்யாணத்துலயும் நம்ம இதை இவங்களை நம்ம புக் பண்ணணும். இந்த ஒரு இது ஒரு அதாவது இன்வால்மெண்ட்டோட நம்மளை வந்து அதுல ஈடுபடுத்திக்கிறது, தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறது. ரொம்ப ரொம்ப ஹை பேஷனேட்டா இருந்தாதான் இதெல்லாம் பண்ணவே முடியும். எப்படி பார்த்தோம்னா, நம்ம அந்த ரோட்டரி அந்த டான்ஸ் ஆன கேர்ள் பார்த்துருப்பீங்க, வெல்கம் டான்ஸ், அந்த எனர்ஜி, நீங்க வந்து உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இதுவும். இந்த போட்டோ நீங்க பாக்குறது இதுதான். நம்ம வந்து நாங்க எல்லாமே நல்லா பக்காவா பண்ணி கொடுப்போம், நீங்க எங்களை புக் பண்ணுங்க அப்படின்னு கம்யூனிகேட் பண்றது, இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி வைக்கிறது இந்த விஷயங்கள்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இந்த சாரி, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து நின்று சொல்லுதல் வல்லார் பெரின். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரின். இந்த உலகமே அவங்க பேச்சை கேட்குமா? எப்ப? நிறைந்து இனிது, சொல்ல வேண்டியதை தெளிவா புரியும்படியா அவங்க கேட்கும்படியா நீங்க சொன்னீங்கன்னா அந்த உலகமே உங்க பேச்சை கேட்குமா? விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரியங்கிறார். சோ இப்ப கம்யூனிகேஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்ல வரோங்கிறத அழகா தெளிவா சொல்லணும். பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ஊருக்கு போறேங்கிறாரு, சென்னைக்கு போறேன் அப்படிங்கிறாரு. தன்னிட்ட வேலை பார்க்குற ஆளை கூப்பிட்டு, வாப்பா போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துரு. சார் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் சார். சரிப்பா பண்ணி விட்டுரு. எத்தனை மணிக்கு சார்? 9 வரைக்கும் பண்ணிடுப்பா, நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு. நாளைக்கு நான் போறேன் 9 வரைக்கும் சொல்லிடுறாரு. பையனும் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடுறான். இவரும் 9 வரைக்கும் போறாரு. அடுத்த நாள் காலம்புற போறாரு. பார்த்தா அந்த டிக்கெட்டு ஏற்கனவே ஒரு ஆள் உட்காந்து இருக்கிறாரு. என்னங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஏன் டிக்கெட் அப்படின்னு ஒரே வாக்குவாதம் ஏற்படுது. எடுத்து பார்த்தா அவன் புக் பண்ணி இருக்குது ராத்திரி 9:30 மணிக்கு, இவரு போனது காலம்பரம் 9:30 மணிக்கு. அப்ப எப்படி பாருங்க கம்யூனிகேஷன். சொல்லும் பொழுது நான் நாளைக்கு ராத்திரி போறேன்னு சொல்லியிருந்தா அந்த யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், சரியா இருந்திருக்கும். காலம்பரம் 9:30 போட்டதுனால அந்த விளைவு பாருங்க. கம்யூனிகேஷன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட. கண்டேன் சீதைன்னு தானே சொல்லியிருக்கிறாரு அனுமார். வந்து கண்டேன் சீதை தானே சொன்னாரு. கண்டேன், அந்த ராமபிரான் வந்து சீதைய வந்து என்ன செஞ்சிடுவாங்க, அதாவது நம்ம அந்த அதாவது இலங்கையில என்ன ஆயிடுமோ, ராவணன் என்ன செஞ்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே கண்டேன் சீதையை. கம்யூனிகேஷன் பாருங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அவ்வளவு பெஸ்டா அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதான் சொல்லின் செல்வர்னு ஆஞ்சநேயருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிதான் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் த பிசினஸ், நம்ம லைஃபுக்கும் அப்படிதான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒர்க் டெலிகேஷனை பத்தி வள்ளுவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனாலதான் அவனை செய்யணும், அது இந்த பர்பஸ்க்காக இவனை கொடுக்கலாம், இந்த வேலையை கொடுத்தா இவன் எப்படி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். எப்படி டெலிகேஷன், ஒர்க் டெலிகேஷன் அண்ட் ஒர்க் கம்யூனிகேஷன் இதுல இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கை கொண்டோம்னாக்கா யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கறது, அவங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கிற தெளிவு நம்மள்ட்ட இருந்து அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லி ரொம்ப வள இருந்தாக்கா நல்லாவே இருக்காது.
அப்படி பாருங்க. கண்ணன் தேவன் டீ வந்து கேரளால இருக்குது. கேரளால தான் ஃபுல்லா எஸ்டேட். அது ஓனர் வந்து டாடா. அவங்க ஒரு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து கேரளாவுக்கு வந்ததே கிடையாதான். அப்ப எப்படி கம்யூனிகேட் பண்ணிருப்பாரு பாருங்க, எப்படி அந்த அந்த ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு பாருங்க. தனக்கு கீழே வந்து உள்ளவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு நீங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு பாருங்க. அதுதான் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட். அதான். ஸோ எனவே வந்து நம்ம பிஸ்னஸ்லயும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்முடைய சரியான வகையில நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோம்னாக்கா நம்முடைய வேல்யூ உயரும். பிஸ்னஸ்ல நம்மளுடைய நேம் அண்ட் ஃபேம் நல்லா இருக்கும், ப்ராஃபிட்டும் நல்லா நடக்கும். அதாவது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறுங்கிறாரு. இந்த கம்யூனிகேஷனை நல்லா பயன்படுத்தணும்னாக்கா சமயத்துக்கு ஏற்ற பிசினஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம். நம்ம வந்து பலருக்கும் கொடுக்குற இடத்துல நாம இருக்கலாம். வாய்ப்பு கொடுத்த நற்புலருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். சார் நீங்கள் மியூட் பண்ணிக்கங்க. கடைசியாக உங்களுக்கு ஏற்புரை வழங்க 1 நிமிடம் வழங்கப்படும். அப்போ நீங்கள் திருப்பி பேசலாம் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து இன்று மிக சிறப்பான ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கிய இன்றைக்கி தன்னுடைய அனுபவங்களை மிக சிறப்பாக யதார்த்தமாக வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுமுறை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக மிக சிறப்பாக பணியாற்றி வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்பா வந்து ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர். அவங்க ஓய்வு பெற்ற பிறகு கூட அவங்க ஓய்வு எடுக்காமல் அரசு ஊழியர்களுக்கு அசோசியேஷனில் மிக சிறப்பாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சார் பற்றி சொல்லணுன்னா ஜேசி நாகப்பட்டினத்தின் முன்னாள் தலைவர், ஜேசி இந்தியாவின் மண்டல பயிற்றுனர், சமூக ஆர்வலர், இயற்கை விரும்பி. ஸோ நிறையா என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. குரூப் 4, குரூப் 2, நீட்டு, இந்த மாதிரி நிறையா காம்படேட்டிவ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய புதல்வியும் ஒரு பயிற்றுனர், ஜேசி இந்தியாவின் மண்டல பயிற்றுனர். அவங்களும் ஏற்கனவே இங்கே செஷன் எடுத்திருக்காங்க, டாக்டர் எழில். ஸோ அவங்க நேச்சுரோபதி டாக்டர் படிச்சிட்ருக்காங்க. இப்படி சாரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல மனிதர், நல்ல பண்பாளர். என்னுடைய வாழ்க்கையில் என்னை பட்டை தீட்டிய, என் மேலே அக்கறை உள்ள நபர்களில் ஒரு முக்கியமான நபர். தொடர்ந்து என்னை பட்டை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு வார்த்தை வந்து அவனோட எண்ணத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தையின் வலிமைக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா இவங்க என் வாழ்க்கையில் கொடுத்த சில வார்த்தைகள் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. ஸோ இப்படி எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, சாருக்கும் எனக்கும். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை பயன்மரம் செங்குட்டோன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரை பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லைனா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேற்று வந்து லாவண்யா மேம் இருக்காங்களான்னு தெரில, நேற்று மிஸ் பண்ணியாச்சு. நான் ட்ராவலில் இருந்தேன். நேற்று மேம் சொல்லியிருந்தாங்களா என்னன்னு தெரில. நேற்று லாவண்யா மேம் பிறந்த நாளுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் என்னுடைய சார்பாகவும் நற்புலரின் சார்பாகவும். நேற்று சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி எல்லோரும் சொல்லிடலாம். சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க சார். நற்புலரி அனைவருக்கும். சார் வந்து பயன்மரம் சாரோட எப்பவுமே பயன் தரும் பல தகவல்கள் சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் வந்து இப்போ சார் போன மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோ நான் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன்.
ஏதாவது ஒரு பயிற்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருவேன். போட்டோஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுமா, வேற ஏதாவது கிரியேட்டிவிட்டிக்கு யூஸ் ஆகுமா, அந்த மாதிரி. ஸோ நீங்க அந்த மாதிரி விஷயத்த அழகாக ஃபுல்லஸ்ட் மேக்ஸிமம் இந்த ப்ரோக்ராமோட சப்போர்ட்டா எடுத்துட்டு போனது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரொம்ப அருமையா இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஒரு மக்களுக்கு சில விஷயத்தை உணர்த்த முடியுமா அப்படின்னா பிசினஸ் கம்யூனிகேஷன்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில போட்டிருப்பாங்க போர்டு. இப்ப அந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஒரு கேன்டீன்ல வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வருடத்துக்கு இவ்வளோ உணவு வந்து வீணடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், சின்ன சின்ன விஷயம், அவங்க டிஸ்பிளே அந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம மேல எப்படி கேர் எடுக்கிறாங்கன்ட்டு, ஒரு பிசினஸ் எப்படி டெவலப் பண்றாங்கன்ட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப அருமையான ஒரு செஷன். ஐ ரியலி என்ஜாய்டு. உங்களுடைய அந்த டேட் வச்சு எந்த வருடம் போனீங்க அது வரைக்கும் ஞாபகம் வச்சுமே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன், ஒரு டிஃபரெண்டான ஒரு டைமென்ஷன் தான் சொன்னீங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். இந்த ஃபோட்டோஸ் பற்றி சொல்லவும் எனக்கு ஒரு ஞாபகம் டக்குன்னு வந்துச்சு. அதாவது திருச்சி அடிக்கடி போகிறது உண்டு. அப்போ ஒரு ஐயப்பன் டெம்பிள் திருச்சியில் போகிறது உண்டு. ஸோ அந்த ஐயப்பன் டெம்பிளில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு வாசகங்களால் இருக்கும். அதாவது புகைப்படம் எடுக்காதீங்க அப்படின்னு போட மாட்டாங்கங்க. புகைப்படம் எடுக்காமல் இருக்கலாமே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வந்து அப்படி போட்டிருப்பாங்க. இதை செய்யாமல் இருக்கலாமே, செய்யாதீங்கன்னு இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு அந்த கம்யூனிகேஷனோட வலிமை அங்கே இருக்கும். அதே மாதிரி அங்கே சில ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா நம்ம தமிழ் கலாச்சாரங்களில் இருக்கக்கூடிய கோவில்லையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா அங்கே தட்சணை வந்து தட்டில் போடக்கூடாது, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது, அங்கே உண்டியலுமே கிடையாது. நீங்கள் டொனேஷன் வழங்குறோம்னா அங்கே இருக்கக்கூடிய இதில் போயிட்டு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா ரிசிப்டோடு உங்களுக்கு டொனேஷன் கட்டினதுக்கான ரிசிப்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈவன் சின்னதாக ஒரு கயிறு வாங்கினா கூட அந்த 10 ரூபாய்க்கு 5 கயிறு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பில்லு வந்துடும், ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கம்யூனிகேஷனும் அங்கே ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம தமிழ் கோவில்லாம் இருந்தால் மக்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும், மக்களோட ப்ளசன்ட் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் யோசித்தேன். ஸோ சார் இந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணவும் எனக்கும் அது ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது பிருத்திவிராஜன் சார், நீங்கள் மீட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் இருக்கு இன்னைக்கு. ரொம்ப நேச்சுரலான செஷன் சொல்ல முடியும். உட்காந்து ஒரு செஷனை ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்படி வந்து கொடுத்து ஒப்பிச்சுட்டு போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 365/24 வந்து அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ற அந்த டைம் தான் வேரி ஆகும். 45 மினிட்ஸ் ப்ரோக்ராமா 1 hour ப்ரோக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எங்கெல்லாம் பார்க்குறோமோ நல்ல விஷயங்களை பார்க்குமோ ரமேஷ் தான் சொன்னாங்க, டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட், நம்ம கூகுள் டிரைவ்ல கரெக்டாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இது வந்து நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் செஷன் அப்படி தான் இருந்தது. ரமேஷ் சாருடைய ஃபீட்பேக்கும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. சூப்பராக இருந்தது சார். சார் நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி நானும் அதே ஐயப்பன் கோயில் போயிருக்கேன் சார் திருச்சியில். பூக்களை பறிக்காமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு அதில் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாசுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையான கோயில் சார், அது மறக்க முடியாது. அப்படி நேச்சர் கொட்டி கிடக்கும் அந்த கோயிலில், அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே போயிட்டு
போயிட்டு வந்தோம்னா அந்த நிம்மதி இருக்கும். அதை ஞாபகப்படுத்துறீங்க. நிறைய விஷயங்கள் சார் இன்னைக்கு பயன்மரம் சார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து என்னென்ன எவ்வளோலாம் வந்து டீசெண்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது. ரிசப்ஷன் போனோன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து பொண்ணு பேர் என்ன மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ரிசப்ஷன் அந்த பொண்ணு சொல்கிறது. அது எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சார். எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலி அந்த ஈவெண்ட் பண்ணுறவங்க முதல்ல யாரை வந்து ரிசப்ஷன் நிற்க வைக்கணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் இந்த ட்ரைனிங்கை கொடுத்துருப்பாங்க. பையன் யாரு பொண்ணு யாருன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அட்லீஸ்ட் வந்து அந்த அந்த இடம் லொக்கேஷன் என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோன்ட்டு. நிறைய பேர் வருவாங்க, டிரைவர் கூட்டு வருவாங்க, இறக்கி விட்டு போயிடுவாங்க. இந்த மகள் தானே இதுதானான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஒருத்தர் கேட்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதானான்ட்டு. வெளியில மோஸ்ட்லி போஸ்ட் ரூட் இருப்பாங்க, பார்த்தாலே நமக்கு தெரியும் பையன் பொண்ணு தான் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் அந்த ட்ரைனிங்காவது கொடுத்துருக்கணும். அது எந்த எவ்வளோ பெரிய அது ஒரு மிஸ்டேக் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சார் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி நேச்சுரல் செஷன் சார். சூப்பர், அருமையான செஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாங்க சார், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வாங்க, நிறைய விஷயங்கள் கொடுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். சரவணன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். பயன்மரம் சிங்காரவேலன் அவர்களுடைய செஷன் மிக சிறப்பு சார். தாமோதரன் சார், பயன்மரம் சிங்காரவேல் சார் கிடையாது, பயன்மரம் செங்குட்டோன் சார். செங்குட்டுவர் சார், சாரி சார். அவருடைய செஷன் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏனென்றால் அவர் எங்கெங்கு சென்றிருக்கின்றார் என்பதை நம்முடைய கம்யூனிகேஷன் நமக்கு தெரிவிக்கின்றார். நீங்களும் அங்கு செல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்ற ஒரு என்று நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் சென்ற இடம் மிக சிறப்பான இடங்கள் என்று அவர் நினைத்து நமக்கும் அதை கூறியிருக்கின்றார். அந்த கம்யூனிகேஷன் என்பது எந்த அளவுக்கு அவர் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இருந்தாலும் பயன்மரம் பயனுள்ள மரம் சார், துணைமரம். அதன் பெயரை நீங்கள் வைத்திருப்பது மிக சிறப்பு. அந்த சிறப்போடு இன்று நீங்கள் செஷன் எடுத்தது அதைவிட சிறப்பு. நன்றி சார். வாழ்க பல்லாண்டு, வாழ்க. இன்னும் எங்களுக்கு பல செஷன்களை கொடுத்து சிறப்புடன் நாங்களும் வாழ வழிவகுத்ததுக்கு இந்த கம்யூனிகேஷன் மிக பயனுள்ளதாக அமையும் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். தொடர்ந்து சரவணன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்காலை வணக்கம் சார். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நிறைய தகவல் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். சார் சொன்னதுல கவுண்ட் த மெமரிஸ் நாட் த கலோரிஸ். இன்னைக்கு நான் வந்து அப்படிதான் எடுத்துறேன். I want to count this as a day, a particular day in our life. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ இடம் நம்ம டிராவல் பண்றோம், அவ்வளவையும் ரெக்கார்ட் பண்ண முடியுமா டேட் வைஸாங்கிறத ஸ்டில் ஐ எம் ஆஸ்கிங் a big question to my own self. இது வாய்ப்பா, இது சாத்தியமானு. அப்பதான் எனக்கு ஒரு சின்ன இது மைண்ட்ல வந்தது. வின்சென்ட் சர்ச்சில் போய் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன ஐயா, ஆன் த ஃப்ளை யூ ஆர் டாக்கிங் அட் எனி டாபிக், ஹவு இட் இஸ் பாசிபிள், ஹவு யூ ஆர் ப்ரிப்பேரிங், வென் யூ ஆர் ப்ரிப்பேரிங், ஹவு இட் இஸ் பாசிபிள்னு. அவர் வின்சென்ட் சர்ச்சில் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்க போறப்ப இந்த ஹார்ஸ் குதிரைக்கு கூடு போட்டிருப்போம் இல்லையா, கண்ணை மூடுற மாதிரி ரெண்டு பக்கமும் அது பார்க்க கூடாதுன்னு ஹார்ஸ் கூடு, அது மாதிரி இல்லாம ஓப்பன் மைண்டாவும் ஓப்பன் கண்ணை திறந்து வச்சு எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு போற மாதிரி போங்க. இதுக்கு தனியா நீங்க ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண வேணாம், உங்களை சுத்தி இருக்கிறதே இதுன்னு. அதுல வந்து ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கிறேன் உங்களோட அன்போடு. 70 ரூபா 20 ரூபா தண்ணி பாட்டில 70 ரூபா போட்டு வித்தாங்க. அப்ப வந்து இஃப் யூ கிவ் பேக் த பாட்டில் we will return 50 rupees. காஸ்ட பாத்துங்க, 20 ரூபாய் விட 50 ரூபா பெருசு, ரிட்டர்ன் பண்றதுக்கு 50 ரூபாயாம். இது அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, லாலு பிரசாத் யாதவ் ட்ரெயின்ல வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படி
இருக்கணுங்கிறதுக்காக மண் பாத்திரத்துல தேநீர் வழங்கினாருன்னு ஒரு செய்தி. அது இப்ப கண்டினியூ ஆகல ட்ரெயின்ல. அது அப்ப வந்து தூக்கி போட்டோம்னா குடிச்சிட்டு தூக்கி போட்டோம்னா அது வந்து சூழ்நிலைய சுற்றுச்சூழல் எதுவும் கெடுக்காதுங்கிற மாதிரி இப்படி எவ்வளவு செய்திகள். இது வந்து நீங்க ப்ரிப்பரே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு எந்த டாபிக்கா இருந்தாலும் ப்ரிப்பரே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள் அதான். அதுக்கு முன்னாடி இன்னொரு நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறேன். ரோட்ல போறப்ப ஒரு அம்மா பின்னாடி உட்கார்ந்துட்டு போறாங்க தன்னுடைய கணவரோட இதுல. ஒரு பையன் அப்படியே டைவ் அடிச்சு வீணு போனான் பைக்ல. அந்த அம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல நினைச்சாங்க. அந்த வார்த்தையை அவன் பின்னாடி அவனோட இதுலயா, ஆமா இது எங்க அப்பா விட்டு ரோடு தான். அந்த பையனோட பின்னாடி இதுல இத மாடர்னா திங்கிங் பண்றதுல இவங்க சார் சொன்னாங்கல்ல, அல்வா வந்து 1333 ரூபா 33 காசுன்னு. நான் அப்ப எனக்கு மைண்டுக்கு வந்தது, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் மாடர்னா திங்க் பண்ணி 3333 ரூபா 33 காசுன்னு போட்டிருக்கலாமே, எல்லாம் 3 வருது இல்ல அப்படின்னு இது பண்ணும். இது மாதிரி மிக சிறப்பான செய்திகளை அருமையா சொல்லியிருக்கீங்க. அன்பு வேண்டுகோள், வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியம் சார் நீங்கள் அன்பு பேசலாம் சார். தேங்க்ஸ் சார். சார் இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து கொண்டு போனீங்க. எப்படின்னா வந்து எல்லா விஷயத்துலையும் நான் வந்து கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கஸ்டமரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறத வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்னால் ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு இன்டர்வியூ காலே வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெஸ்யூம்ல நிறைய 2-3 பேஜ் எழுதி வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க மிஸ் பண்ற ஒரு விஷயங்களை வந்து நான் நோட் பண்றப்போ என்ன கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களோட அவங்கள தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்றப்போ கண்டிப்பா எல்லாராலையும் வின் பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ராமசுப்ரமணியம் சார். ஹீலர் வெங்கட்ராமன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். பயன் மரம் அப்படின்றது, மரம் அப்படிங்கிறது மனிதனுக்கே வந்து என்னடா மரம் மாதிரி இருக்கே அப்படிமோ, ஆனா இது பயன் மரம் இல்ல, பண்பட்ட மரம். எனக்கு அந்த பேரை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு, அதுல பழம் பார்த்தேன், காய் பார்த்தேன், பூ பார்த்தேன், பேர் பார்த்தேன். ஆஹா, உங்களோட தொடர்பு எல்லையில இருக்கணும்னு, இந்த ஜென்மா முடியறதுக்கு வரைக்கும் நம்ம தொடர்பு எல்லையில இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களோட நம்பரை போடுங்க தெய்வமே. அதாவது என்னன்னா, ஒருத்தர் தன்னை வந்து மனிதனா பாக்குற தன்மையில இருந்து மரத்தோட எதுக்காக அப்படி லிங்க் பண்ணிட்டீங்கன்னு தெரியாது. நான் சொல்லுவேன், என்னோட கிளாஸ்லயே காலேஜ்ல சொல்லும்போது, குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody ன்னு சொல்லிட்டு, மனிதன் வளர்ற மாதிரி மரம் வளரணுமையா, மரம் வளர்ற மாதிரி மனிதன் வளரணுமையா அப்படிங்கிற லிங்க் பண்ணி சொல்லுவேன் நான். ஸோ மரம் வளருது, அதற்கான தேடல் என்ன ஏதுங்கிறத சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்க நம்பரை நாங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது மாதிரி சின்ன சின்ன தாட் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒருத்தரோட வே ஆஃப் சேயிங் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறார் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு நாளும் நீங்க பேசாம இருக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷமாவது பேசி உங்க ஸ்டேட்டஸ்ல ஒரு சின்ன வீடியோவா போட்டுருங்க. உங்களோட நம்பரை நாங்க ஸ்டோர் பண்ணிட்டு உங்க ஸ்டேட்டஸை பார்க்கணும்னு நினைக்கிறோம். உங்களோட அந்த கான்டாக்ட் நம்பர் இப்ப 97 என்ன போட்டிருக்கீங்க, 978977 தெய்வமே பார்க்கலாம். அதுக்குள்ள போயிடுச்சு சார். நான் தரேன் சார், நான் நோ இஷ்யூஸ். நீங்கள் ஃபீட்பேக் மட்டும் வழங்கலாம். ஓகே. ஸோ அதில் வந்து இந்த பயன் மரம்ங்கிறத வந்து ரொம்ப வேல்யூபிளாக பார்த்தேன்.
ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன். ஒரு தாட்டை வந்து எப்படி விதைக்கணும் மக்கள்கிட்ட, விதவிதமா நம்மளை யோசிக்க வைக்கிற எக்ஸ்ட்ரானரி திங்கிங் பீப்புளை கொண்டு போற ஒரு அருமையான உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிளஸ்டு பர்சன்ஸ். வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. பயன் மரம், இது பண்பட்ட மரம், ரொம்ப பயனுள்ள மரம். இதுல இருக்கக்கூடிய விதைகளும் விருட்சங்களும் காடு மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப யோசிக்க வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இதுல நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிளாரிட்டியோட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா we will be useful for so many peopleங்கிறதா இன்னைக்கு என்னோட டேக் ஹோம் மெசேஜ். ஓகே, நம்ம பேசிக்கொண்டே இருப்போம், விதைத்துக் கொண்டே இருப்போம் நாலெட்ஜ. வாழ்க பல்லாண்டு. நட்புறடிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். வாழ்க பல்லாண்டு. நன்றி ஹீலர் வெங்கட்ரமன் சார். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மனுஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்து தான் செயல்படக்கூடியவன் தான் மனுஷன். பல புத்தகங்களில் கூட கூடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நற்புலரிகளை கூட ஒரு அறிவையும் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு காலையும் எடுத்துகிட்டு போகிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு மானிட்டரி பெனிஃபிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் எதிர்பார்க்காம ஒரு செயல்படுற அமைப்பாக இருந்தாலும் இங்கேயும் ஒரு அறிவை கொடுக்கணும், அறிவை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா நபர்கள் வந்து சுற்றி நல்ல நபர்கள் தான் இருக்காங்கன்றதுக்கு பயன்மரம் செங்குட்டுவன் சாரும் ஒரு உதாரணம். யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் மேலே போய் கூட, பல ஆயிரம் வியூஸ் மேலே போய் கூட எந்த ஒரு 10 பைசா பெனிஃபிட் இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா அதில் பிஸ்னஸ் பண்ணிடலாமா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து சந்து சாக்கில் திந்து பாடுறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் மானிட்டரி பெனிஃபிட் கண்ணோட்டத்தோடையே அணுகிறவங்க இருக்காங்க. பிஸ்னஸ் அது நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட மானிட்டரி பெனிஃபிட் வேண்டாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் கொடுத்த காசே 10 பைசா வேண்டாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் அந்த மானிட்டரி பெனிஃபிட்டு ஆப்ஷனை பிளாக் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்கும் வீடியோஸு, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்டது ஷேர் பண்ண ஒரு அற்புதமான மனிதர்னால் இங்கே இருக்காங்க. நற்புலரையும் எந்த ஆதாயமும் இல்லாத செயல்படுற ஒரு அமைப்பு தான் இங்கே 800 சொச்ச நாளை தாண்டி போயிட்டு இருந்தாலுமே இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் வைக்காத ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் இந்த நற்புலரியில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க நபர்கள் எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு ஆட்களை அவங்களுடைய தொழிலுக்கு கொண்டுட்டு போகலாமான்னு தான் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நான் அவங்கள எதுவும் நான் குறை சொல்லலை. இருந்தாலும் வீரசேகரன் சார் சொல்கிறது தான், அட்லீஸ்ட் இங்கே வந்தாவது அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி வாருங்கள், உங்களோட பொழப்பை பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாமா? அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். எப்போதுமே நீங்க வந்தா ஒரு உபயோகமான கருத்துக்களை தான் கொடுப்பீங்கன்னு தெரியும். அதுல ஒரு நீங்க டீச்சர் வேற. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன். ஒரு கவிதை உங்களுக்காக. பயன் தரும் மரம் போல் பலனாய் கருத்துக்கள், நயன்மையின் நற்செய்தியாய் நளினமாய் படங்கள், ஈர்ப்பின் சக்தியால் இன்பமாய் ஈர்த்திடும், தேர்ந்தெடு புதுமையை தெளிவின் விடயமாய், கற்பனை திறனை கலையிலும் காட்டியே நற்பயன் ஆற்றிட நாட்களும் சிறக்குமே, தெரியாத பண்பிலே தெரிந்திடு மாந்தரை உரிய வகை உவகையை உள்ளத்தில் காட்டிட, நேரமே முக்கியம் நேர்த்தியாய் சொல்லியே கரமதில் நீண்டிடும் கச்சித வெற்றியும், புதுமையின் திறனையும் புகுத்திடு செயலிலே இதுவுமே சாட்சியாய் எங்குமே நின்றிடும், புகைப்படம் போதுமே புரிந்திட வைத்திட திகைப்பட சொல்லியே திறம்பட பேசினீர், குரலையும் காட்டியே குறைவிலா செயலையும் அறமதை வளர்த்திட அகிலமும் சிறக்குமே, அனுமனின் கூற்றையும் அழகாய் எடுத்துமே நினைவிலே வைத்திட நித்தமும் நின்றிடும், நிகழ்வுகள் நிலைக்குமே நிஜங்களாய் மாறுமே தகவுகள் நிறையவே தன்னிறைவாய் இருந்ததே, காலையில் கதிரவன் காட்சியாய் தோன்றிட மலையாய் உயர்ந்திட மனத்திலே எண்ணிடு,
தகவல் பரிமாற்றம் தலையாய கடமையாய் உவகையாய் உள்ளத்தில் உயர்வாய் நிலைத்திடவே எண்ணமே ஈர்த்திடும் ஏற்றமாய் மாற்றிடும் வண்ணமாய் வாழ்வையும் வளமாய் மாற்றலாம். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஏன்னா நீங்க ஒரு படத்தையுமே வந்துட்டு எடுத்து போடும்போது அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு செஷன். நல்லா அருமையா எடுத்து சொன்னீங்க ஒவ்வொரு இதுமே. ஒரு வாழ்க எங்கள் கவிதை விதை, வாழ்க எங்கள் கவிதை விதை. சார் நன்றிங்க சார், ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் கவிதை விதை சிவகணி மேம். நீங்கள் நிச்சயமாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கவிதையை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் சாருக்கு நான் அதை அனுப்பிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர். தொடர்ந்து சார் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம் சார். செங்கட்ரோன் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப டீப்பாக மைண்டில் உள்வாங்கியிருக்கீங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்லேயே தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி 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 சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பயிற்சியாளர் பயன்மரம் செங்குட்ரோன் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்த வேலை நிறுத்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நாளைக்கு லட்சுமி நாராயணன் சார் ஒரு செஷன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.